அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நாம் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ், அதுக்கு அடுத்ததாக பார்த்தது பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவிட்டி, நெக்ஸ்ட்டு பர்சனாலிட்டி. இந்த மூணும் மேஜர் டாபிக்ஸ் தான் நமக்கு யூனிட் 6. ஓகேங்களா? ஸோ சைக்காலஜியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான டாப்பிக்கு இது. ஓகேங்களா? இந்த 3 டாப்பிக்கு தான். ஸோ இதில் பர்சனாலிட்டி அண்ட் அசஸ்மெண்ட்டு, ஸோ அதனுடைய இதை இந்த வீடியோவில் பார்க்குறேங்க. இதில் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்கை தவிர்த்து மீதி எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதை பார்த்துட்டு இதனுடைய கண்டினியூஷனாக பார்த்தீங்கன்னா 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் இந்த டாப்பிக்கு உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்கள் பாருங்கள். ஓகே. ஸோ நம்மளுடைய சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பு, டெலகிராமு ஜாயின் பண்ணிக்கோங்க. டெட்டுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அதுவும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மேத்தமெட்டிக்ஸு பிஜிடிஆர்பிக்கான ஒரு டெஸ்ட் போயிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை ஜாயின் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்கலாம் நம்ம. ஓகே. ஃபஸ்ட்டு, ஆளுமை என்பதன் பொருள் என்னென்னா, பர்சனாலிட்டி, பெர்சோனா என்ற இங்கிலீஷ் வேர்டு, நிறைய வேர்டு பார்த்திங்கன்னா லாட்டின் இருக்கும். ஓகேங்களா? லாட்டின் வேர்டு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கிரேக் இருக்கும், அதுக்கு ஜெர்மன் இருக்கும். இந்த வேர்டு மட்டும் உங்களுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ வேர்ட்ஸ் மட்டும் அதை நீங்கள் பார்த்தீங்களா, உங்களுக்கு எல்லாமே அது மட்டும் தனியாக கம்பேரிஷன் பண்ணி போட்டிருப்பான். அதுலேருந்து ஒரு கொஷின் வரலாம். ஓகேங்களா? என்ற ஆங்கில சொல்லானது பெர்சோனான்றது லாட்டின்லேருந்து வந்தது. ஓகேங்களா? பர்சனாலிட்டி என்ன ஆங்கில சொல்லானது பெர்சோனா என்ற லாட்டின் சொல்லேருந்து வந்தது. இதனுடைய மீனிங் பார்த்திங்கன்னா முகமொழி. இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஆளுமை என்ற சொல்லுக்கு பல்வேறு உளவியல் அறிஞர்கள் தந்துள்ள நிறைய விளக்கங்களில் ஸோ நாம் ஹால்போர்ட்டதை இப்போ பார்க்க போகிறோங்க. என்னன்னு பார்த்தீங்களா, இச்சொல்லின் பண்டைய பொருள் ஒருவனின் பண்புகளை குறிக்கும் வெளி தோற்றமாகும். ஒருவனின் பண்புகளை குறிக்கும் வெளி தோற்றமாகும். ஸோ அதுதான் பர்சனாலிட்டி. பிற்காலத்தில் இதன் பொருள் ஒரு மனிதனின் சீரான தனிப்பட்ட நடத்தை முறை ஆகும். ஆளுமை என்பது ஒரு மனிதரை மற்றவரிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது தனியாக. ஆளுமைன்றது ஸோ இன்டெலிஜென்ஸு, அதுக்கடுத்து க்ரியேட்டிவிட்டி, அதுக்கடுத்து பர்சனாலிட்டி அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஒருவனுடைய உடற்பண்புகள், மனப்போக்குகள், சமூக அறநெறி பண்புகள் போன்ற எல்லா பண்புகளின் கலவையை குறிக்கிறது பர்சனாலிட்டி என்பது. ஓகே. உடல் தோற்றம், பற்றுகள், அனுபவம், ஆர்வங்கள், நினைவுகள், நடை, உடை, பாவனைகள், கற்பனைகள், வாழ்க்கை முறை, பழக்க வழக்கங்கள் போன்றவை அடங்கியது ஆளுமை ஆகும். ஆளுமை என்பது மரபு, சூழ்நிலை ஆகிய இரண்டின் சரிவிகிதங்களை குறிப்பதாகும், பயனாகும். ஆளுமை என்பது அழகையும் கடந்து நிற்கிறது. ஒருவனது சிறப்பு பண்புகள் ஆளுமையின் வெளிப்பாடாகும். ஆளுமையை அளந்து மதிப்பிட இயலும். ஆளுமையே நடத்தை ஆளுமைப்பாட்டையும் முரண்பாட்டினையும் தருகிறது. ஆளுமை என்பது பல பண்புகளின் கூட்டு முழுமை. ஆளுமை என்பது மாறிக்கொண்டிருக்கக்கூடியது. ஒருவரின் அறிவுசார் நடத்தைகள், மனவெழுச்சி, பழக்கங்கள், பற்றுகள் போன்றவற்றின் தொகுப்பாகும். ஆளுமைக்கான வரையறைகள் வரும். ஹால்போர்ட் சொல்லுது, உடல் உள்ள பண்புகளின் தனிப்பட்ட ஒழுக்கமைப்பே ஒருவனுடைய ஆளுமை ஆகும். ஒருவனது பண்புகளின் தனித்தன்மை வாய்ந்த ஃபேக்டர், யூனிக் ஃபேக்டர், கில்போர்ட் சொல்கிறது. எப்எஸ் ஃப்ரீமேன் என்ன சொல்கிறாருன்னா, மனத்திறன் பெற்றுள்ள மனிதனுக்கு அவன் வாழ்ந்து வரும் சூழ்நிலைக்கு இடையே நிகழும் இடைவினையின் விளைவாக எழும் தனித்தன்மையினை ஆளுமை என்கிறோம். கத்ரி என்பவருக்கு ஒரு சமூக முக்கியத்துவம் உள்ள மாற்றம் பெறாத பழக்க வழக்கங்களின் தொகுப்பு ஆளுமை எனப்படும். வாரன் என்பது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி நிலையில் ஒரு மனிதனிடமுள்ள எல்லா பண்புகளின் ஒழுங்கமைப்பே ஆளுமையாகும். டேவிட் மெக்லிலண்ட் ஒருவனது நடத்தையை முழுமையாக விளக்கும் கருத்து ஆளுமை எனப்படும். ஹுட்வர்த் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதனின் தன் பாரம்பரியத்தாலும் சூழ்நிலையாலும் பெற்றுள்ள உள்ளார்ந்த மனப்போக்கள், உள்ள துடிப்பு செயல்முறைகள், உடல் வேட்கைகள், இயல்போக்கங்கள் ஆகியவற்றின் தொகுப்பு ஆளுமை ஆகும். ஜிடபிள்யூ ஹால்பர்ட் ஒருவன் அவருக்கே உரிய நடத்தை, சிந்தனை ஆகியவற்றை நிச்சயிக்கின்ற அவரது உளநிலை மற்றும் உடல் சார்ந்த அமைப்புகளின் மாறக்கூடிய கூட்டமைப்பு ஆளுமை எனப்படும். வில்லியம் மக்டோகல்
ஆளுமை என்பது கண்ணையும் கருத்தையும் கவரக்கூடிய உள்ளமும் அதனுடைய செயல்களும் ஒன்று இணைந்து தோண்டக்கூடிய ஒரு கூட்டு தொகுதி ஆகும். ஓகே, சரி. ஆர்பி கேட்டல் ஏன்னா முக்கியமான ஆளுங்கள மட்டும் பார்க்கலாம். ஒரு தனி மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் செயல்படுத்த தன்மையை கூறுவதாகும். ஜேபி வாட்சன், நாம் எதனோடு தொடங்குகிறோமோ எதன் வழி வாழ்ந்து முடித்தோமோ அதன் விளைவே ஆகும் ஆளுமை என்பது. ஐசனுக்கு ஏறக்குறைய நிலைத்த தன்மையுடையது ஒழுக்கம், மனநிலை, நுண்ணறிவு, உடல் அமைப்பு ஆகியவற்றினை பொறுத்து உண்டாக்கிறது. ஒருவருக்குரிய தனி சிறப்பு, ஒரு கரு இரட்டையரும் கூட ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரே மாதிரி நடந்து கொள்வதில்லை. அக உணர்வு ஆளுமையின் முக்கிய பண்பாக விளங்குகிறது. ஒருவரின் நனவு நிலையில்தான் எழும் எண்ணம் புகும் பொழுது அவனுடைய ஆளுமை தோன்றுவதாக கொள்ளலாம். ஓகே, சரி. இது வரைக்கும் டெஃபினேஷன் பார்த்துங்க. ஸோ இதிலேருந்து ஓரளவு உங்களுக்கு கிளாரிட்டி ஆகிட்டுருக்கோம். இதுக்கு மேலே இருக்கிறது நமக்கு எக்ஸாம் ஆஸ்பெக்டில் சம்டைம்ஸ் அந்த டெஃபினேஷனை இது யார் சொன்னதுன்னு கேட்குறது உண்டு. பார்த்துக்காங்க. நாம் அதுக்கு அடுத்தது பார்த்துக்கலாம். பர்சனாலிட்டின்ற ஒவ்வொரு இதுக்கும் உள்ள ஆளுமையை எடுத்துரைக்கும். பி புலன்காட்சி பெர்செப்ஷன், எமோஷனல் மனவெளிச்சி முதிர்ச்சி, ஆர் சூழ்நிலைக்கு ஏற்ற இணக்கம் ரிலேஷன்ஷிப், எஸ் சோஷியல் சமூக உறவு, ஒரிஜினாலிட்டி, நியூட்ரல் வெளித்தோற்றம், லீடர்ஷிப், இன்டகிரேட்டட் குவாலிட்டி ப்ராப்பர்ட்டி ஒருங்கிணைந்த பண்புகள், மனோபாவம், யூத் இளமை. ஓகே, ஸோ இது எல்லாமே அந்த பர்சனாலிட்டிக்கான. ஆளுமையில் தோன்றும் வேற்றுமைகளை வகுப்பறையில் ஒவ்வொரு ஆசிரியரும் காண முடியும். ஓகேங்களா? சில மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் நடந்து கொள்வர், சிலர் அச்சமின்றி தங்கள் கருத்துக்களை வெளியிடுவர், சிலர் வகுப்பில் அடங்கி ஒடுங்கி இருப்பர், சிலர் கருத்து ஏதுமின்றி சொல்வதை ஏற்றுக்கொள்வர். வகுப்பிற்கு வெளியே வெளிப்படும் ஆளுமை. சில மாணவர்கள் பிறர் மீது ஆதிக்கம் செலுத்துவர், நமக்கு ஏன் வீண் வம்பு என்று இருப்பர். உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதனது நடத்தையும் ஊன்றி கவனித்தால் அவனது நடத்தையில் சில அடிப்படை போக்குகளை நாம் காண முடியும். இந்த அடிப்படை போக்குகளே அவனது ஆளுமையாகும். ஆசிரியருக்கு ஆளுமை பற்றிய அறிவு. நமது மாணவர் உடன் பணிபுரிவோர் ஏன் தம்மை பற்றிய முடிவுகள் மேற்கொள்ள ஆளுமை பற்றிய அறிவு ஆசிரியருக்கு அவசியம். ஏன்னா ஒரு டீச்சர் லேர்ன் பண்ணால் தான் அந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்றது தெரியும். மாணவர்களது கற்றல், சாதனை ஆகியவற்றோடு தொடர்புடையது தான் ஆளுமை. ஆளுமை பற்றிய அறிவு ஆசிரியருக்கு கட்டாயமாக தேவை. அப்போ தான் மாணவர்களை ஏதாவது குறைபாடுகளை கண்டறிந்து அதை மேம்படுத்த முடியும் அப்படின்றது. பண்புகள் என்னென்னு பார்த்தீங்களா, தன்னுணர்வுள்ள உயிரினங்களுக்கு மட்டுமே உள்ளது, சமூக சூழ்நிலையால் உருவாக்கப்பட்டுள்ளது, டைனமிக் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி, எந்த இலக்குகளை அடைய விளைகிறானதோ அதுவே அவனுடைய ஆளுமையாகும். ஓகே, ஸோ இது பண்புகள். ஃபேக்டர்ஸு கேட்பாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது இருக்கிறதுல. பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், ஃபிசிக்கல், நம்மளுடைய நாளமில்லா சுரப்பிகள், நரம்பு மண்டலம். ஓகேங்களா? இது மூணுமே பயாலஜிக்கல். நாளமில்லா சுரப்பிகள், நரம்பு மண்டலம். சோஷியாலஜிக்கல் ஃபேக்டர், வீடு நம்ம சுற்றி இருக்கிறது, ஹவுஸு, ஸ்கூல், லாங்குவேஜ், கல்ச்சுரல் எல்லாம். சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் பாருங்கள், இன்டெலிஜென்ஸ், மோட்டிவேஷன், எமோஷனல், இன்ட்ரெஸ்ட்டு, நம்மளுடைய ஆட்டிடியூடு, நம்மளுடைய எந்தளவுக்கு அந்த ஒரு அட்ராக்ஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் இப்போ இந்த ஒவ்வொரு ஃபேக்டர்ஸும் டெப்த்தாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ உடல் சார்ந்த பண்புகள் பார்த்திங்களா, ஆளுமை எழுச்சிக்கு மறைமுக காரணி. மனவெழுச்சி சமநிலையை பெற்று இருப்பதில் ஒரு குழந்தை ஒதுக்கப்படுவதால் பாதிக்கப்படுகிறது. தற்கருத்து ஆளுமை வளர்ச்சியுடன் நேரடி தொடர்புடையது. நாளமில்லா சுரப்பிகள் மிக முக்கியமானது. ஹார்மோன்கள் முக்கியமாக இதை ரோல் ப்ளே பண்ணுது. வேதிப்பொருட்கள் சேர்ந்து இரத்தத்தில் கலக்கிறது. முக்கிய நாளமில்லா சுரப்புகளின் செயல்கள் ஸ்பெசிஃபிக்கை மட்டும் பார்த்திக்கலாம். பிட்யூட்ரி சுரப்பிகள்
மூளையின் அடிப்பாகத்தில் பிட்யூட்டரியின் ஹார்மோன் மற்ற சுரப்புகளின் இதாக இருக்குது. ஓகே, அதுக்கு அடுத்தது தைராய்டு சுரப்பி, குரல் வளர்ச்சிக்கு அருகில் உள்ள சுரப்பி, கேடையும் பட்டுப்பூச்சி உருவமுள்ள ஒரு உட்சுரப்பி. இது சுரக்கும் ஹார்மோன் தைராக்சின் எனப்படும். ஓகேங்களா. தைராக்சின் அளவு அதிகமாகும் போது அமைதி, நிலைப்புத்தன்மையற்ற ஊக்கமின்மை, எரிச்சல் ஆகியது. தைராக்சின் அளவு குறையும் பொழுது வீங்குதல், பெரிய உதடு, அடிவயிறு பருத்தும், நாக்கு தடித்தும் காணப்படும். ஸோ இதுவுமே ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, பாருங்கள், இந்த இது நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. தைராய்டு சுரப்பு ஆளுமை, அறிவாண்மையுடன் தொடர்புடையது. பாரா தைராய்டு சுரப்பு உடலுக்கு தேவையான சுண்ணாம்பு சத்தை உருவாக்குறது. இந்த சுரப்பி குறைந்தால் செயல் வேகம் அதிகமாகும். அப்போது அமைதியாகவும் செயல் வேகம் குறைந்தும் காணப்படும். ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக தைராக்சினை பாரா தைராய்டு சுரப்பி அதிகமான என்ன, குறைஞ்சா என்ன அப்படின்னு கேட்கலாம். அட்ரினல் சுரப்பு இரு சிறுநீரகங்களின் மேல் பதிந்திருக்கும். ஹார்மோன்கள் அட்ரிலின் எனப்படும். கல்லீரல் இரத்தத்தின் சர்க்கரை சத்தை அதிகரிக்க தூண்டி உந்து சக்தியை வழங்குகிறது. பாலின சுரப்பிகள் பால் உணர்ச்சிக்கு டெஸ்ட்ரோஜன்லேருந்து ஆண்ட்ரோஜன் சுரக்கின்றன. பெண்களின் பாலுறச்சில் ஈஸ்ட்ரோஜன், புரோஸ்ட்ரோஜன் சுரக்கிறது. எல்லா சுரப்பிகளும் ஒன்றை ஒன்று சார்ந்து பிணைந்து செயல்படுகின்றன. நரம்பு மண்டலம் புலனுறுப்புகளின் திறன் நரம்பு மண்டலத்தை சார்ந்தது. புலனுறுப்புகளின் அறிவின் வாயில்கள் எனப்படும். இது ஒரு முக்கியமான வார்த்தை, இது கேட்டிருக்காங்க. நரம்பண்டலத்தின் செயல்களுக்கு எல்லை உண்டு. ஆய்வுத்திறன், சிந்திக்குத்திறன் போன்றவை நரம்பண்டலத்தின் செயல்திறனை பொறுத்தே அமையும். ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்த்துங்க. இப்போ சோஷியலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்க்குறேங்க. இது ஓரளவு உங்களுக்கு தெரியும். வீடு, பள்ளி, மொழி, பயன்பாடு. ஓகேங்களா. சரி, உளவியல் காரணிகள். ஓகேங்களா. சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் நம்ம நுண்ணறிவு, ஊக்கம், மனப்பான்மை, மனவெழுச்சி இதெல்லாம் பார்த்துங்க செலுத்துகின்றன. இதே போல் தான். ஓகே, சரி. ஆளுமையினுடைய கோட்பாடுகள், தியரிஸ் ஆஃப் இது பர்சனாலிட்டி. வகைப்பாட்டு கொள்கை, அடிப்படை பண்புக்கூறு கொள்கை, வகைப்பாட்டு அடிப்படை பண்புக்கூறு கொள்கை, வளர்ச்சி கொள்கை. ஸோ வகைப்பாட்டு கொள்கை இதிலேருந்து கொஷின்ஸை நமக்கு கேட்டதுண்டு. ஓகேங்களா. இக்கொள்கை மனிதனின் உடல் அமைப்புகளை கொண்டு ஆளுமையை வேறுபடுத்த முயல்கின்றது. ஹிப்போக்ராட்ஸ், கிரிச்மர், ஷெல்டன் போன்றோர் இக்கொள்கைகளை உருவாக்கினர். நம்ம சிலபஸில் இவங்களுடைய நேமே இருக்குது. ஓகேங்களா. கேலன் ஹிப்போக்ராட்ஸ் வகைப்பாடு. ஹிப்போக்ராட்ஸ் என்பவர் அரிஸ்டாட்டிலின் மாணவர். இவர் தனி மனிதனின் இயல்பான மனநிலையை கொண்டு வகைப்படுத்தியுள்ளார். அரிஸ்டாட்டிலின் மாணவர் தான் ஹிப்போக்ராட்ஸ். ஓகேங்களா. இவர் தனி மனிதனின் இயல்பான மனநிலையை கொண்டு வகைப்படுத்தார். கேலன் என்பவரும் ஹிப்போக்ராட்ஸ் என்பவரும் இணைந்து ஆளுமையினுடைய இயல்பு வடிவங்களை வகைப்படுத்தினர் அப்படின்ட்டு. இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். சிடுமூஞ்சி குறைந்த மனவெழுச்சி, அதிக உடல் பலம். அழுமூஞ்சி குறைந்த மனவெழுச்சி, குறைந்த உடல் பலம். தூங்கு மூஞ்சி பலமான மனவெழுச்சி, சோம்பேறி. சிரித்த முகத்தினர் எப்போதும் மகிழ்வாக இருப்பான், நம்பிக்கை அதிகம் உள்ளவன். ஸோ இது பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. கேலன் ஹிப்போக்ராட்ஸினுடைய வகைப்பாடு. கிரிச்மரினுடைய வகைப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனி மனிதனின் உடல் கூறுகளை கொண்டு வகைப்படுத்து. 1, உருண்டையான உடலும் வட்டமுகமும், சமூகத்தில் நன்கு பழக்கமுடையவன், திரண்ட பருத்த சதையும் எலும்புகளும் கடல் பலம் வாய்ந்தவன், ஒல்லியான ஒட்டியான மார்பும் குறுகிய தோள்களும் உடையவன், சமுதாயத்தில் பழக்க வழக்கம் இல்லாதவன். ஓகேங்களா. ஸோ இதுவுமே கிரிச்மர் உடலை பற்றி சொல்வார். இவர் எமோஷ்னல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. யார்? கேலன் அண்டு ஹிப்போக்ராட்ஸ். ஓகே. ஷெல்டன் அவரும் உடலை பற்றி பருமன் உடல் சுக விருப்பமுள்ள ஆளுமை, அன்புடன் கட்டுடல் செயல்சார் ஆளுமை, சாதனை நிகழ்த்திட ஆளுமை, நீளுடல் சிந்தனை சார் ஆளுமை. ஓகே. அதுதான் கார்ல் யூங்கு சமூக நடத்தையை கொண்டு வகைப்படுத்தினார். அவர் அகமுகன் அல்லது புறமுகன் 2. அகமுகனில் என்னென்ன, தனித்து இருப்பதை அதிகம் விரும்புவான்,
பகல் கனவு காணுவதில் அதிகம் வரும். சிறு தோல்விகளை கூட தாங்க மாட்டான். புறமுகன் சமூக நட்புணர்வுடனும் கவலையற்றும் இருப்பான். மன வெளிச்சிகளை ஒளிவு மறைவின்றி வெளிப்படுத்துவான். தோல்வியால் மனமுறிவு அடைவான். ஓகே. ஸ்ப்ரே அண்ட் கேர் வகைப்பாடு 6 டைப்பு. கொள்கை வகை ஆளுமை, அழகுணர்ச்சி ஆளுமை, சமூக ஆளுமை, பொருளாதார ஆளுமை, அரசியல் ஆளுமை, சமய ஆளுமை. ஓகே. ஹாக்பென் வகைப்பாடு தன்னலக்காரன், புரட்சியாளன், தலைவன், தற்பெருமைக்காரன், சூதாடி, பிறர் தன்னை மெச்ச விளைவன். லிப்பிட் தலைமை பண்பு வகைப்பாடு சர்வதிகார ஆளுமை, தாட்சியம் என்று எடுத்து அதிகாரம் பலம் கொண்ட முடிவுகளை தானே தயவு செய்தல், ஜனநாயக போக்கு, ஒருமனதாக தீர்ப்பளித்தல், அனைவரது கருத்துக்களுக்கு மதிப்பளித்தல், அவரவர் விருப்பம் போல தன்மை, தன் இஷ்டப்படி நடத்தல், பிறரை கட்டுப்படுத்த இயலாத நிலை. ஓகேங்களா? சரி, இப்போ நாம் ஆளுமையினுடைய வகைப்பாடில் ஒரு டைப்பை பார்த்துங்க, இன்னும் ஒரு 3 டைப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.